ஓகே, திஸ் இஸ் வெங்கட் ஃபார் வெங்கட்ஃபின்.com. உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லதும் நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். எங்கள் அம்மா வந்து சாமி கும்பிட்டு இந்த விபூதி வச்சு விட்டாங்க. ஸோ அப்படியே இந்த வீடியோ பண்ணுறேன். கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு மதுரையிலேருந்து ஒரு கால். அந்த அம்மா வந்து, அண்ணே இந்த மதுரையில் இந்த பஜாஜ் இன்சூரன்ஸ் அட்ரஸ் சொல்லுங்கண்ணே அப்படின்னாங்க. சரி, வயசில் பெரியவங்களா இருக்காங்க. இந்த மாதிரி நிறையா இடத்துல வந்து எனக்கு அட்ரஸ் கேட்டு ஃபோன் வரும். மதுரை ஸ்லாங்கில் வேற பேசினாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்டேன். இல்லை, 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னு சொல்லி ஒரு பாலிசி போட்டிருந்தோம். 6 மாதத்துக்கு ஒருக்கா 30,000 கட்டணும். அது என்ன ஆச்சுன்னு, பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கிறோம், வீட்டுக்காரர் சண்டை போடுறாரு, அது என்ன ஆச்சுன்னு கேட்டு அப்படின்னாரு. அப்புறம் அட்ரஸ் கொடுத்தேன், எடுத்து போய் பாருங்கம்மா அப்படின்ட்டு. அதெல்லாம் என்ன இருக்குன்னு தெரியல, ஆனால் போய் பாருங்கம்மா அப்படின்னு. என்னன்னா, இந்த அம்மாவோட பொண்ணு படிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஏதோ கஸ்டமர் சப்போர்ட் நம்பர் சர்ச் பண்ணி இந்த பாலிசி நம்பரை பார்த்து செய்யலாம். ஏன் வந்து இப்படி நிறைய பேர் அதை செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. இன்னொரு சினாரியோ இருக்கு. ரொம்ப எரிச்சல் வரும். அது இவனுங்க பேசுவானுங்க. நான் மதுரையிலேருந்து திருநெல்வேலிக்கு எங்கள் மாமா வீட்டுக்கு போயிருக்கிறேன். கால் வருது. சரி, இன்னும் இதுக்குன்னு இந்த இந்த நம்பருக்குன்னு ஒரு ஃபோன் வச்சுருக்கேன். அந்த நம்பரில் கால் வந்தாலே நான் தனியாக போயிடுவேன். நான் யாரையும் பக்கத்தில் இருக்க விட மாட்டேன். ஏன்னா அப்படிப்பட்ட கால்ஸ்லாம் வரும் நமக்கு. இவர், நான் நினைக்கிறேன், இந்த அந்த காலத்து சினிமாலெலாம் பாய்சன் எழுதியிருக்கும், பார்த்துருக்கீங்களா? அப்புறம் அந்த கயிறு கீறு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு ஃபேன் முன்னாடி ஃபேனு கீழேயே நின்று பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். சார் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி ஒரு எந்த கிளாஸ்ன்னு நான் சொல்ல விரும்பல, நீங்களா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த இந்த பாலிசி டாக்குமெண்ட்ல இந்த மாதிரி போட்டிருக்கு, ஃபேமிலி கிடைச்சிருமா சார் அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப உற்சாகமா, ஆமா ராஜா, நீ பாட்டு எங்கிட்ட கேட்டுட்டு நீ ஏதாவது பண்ணிக்குவே. கிடைக்கவே கிடைக்காதுங்கன்ட்டேன். உண்மையும் அதுதான். கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ட்டேன் நான். நடுத்தருள் நிற்கும் ஃபேமிலி, நீ வாழ்ந்து தான் உன் குடும்பத்தை காப்பாற்றணும். நீ வாழ்றதுக்கு தான் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ். உனக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஆயிடுச்சு, நீ உனக்கு தெரியாம ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, ஏதோ கீழே விழுந்துட்டீங்க, அடிபட்டீங்க, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு இயற்கையாகவே ஏதோ ஒரு டிசீஸ் வந்துருச்சுன்னா ஃபேமிலி கஷ்டப்படக்கூடாது, ஃபினான்ஷியலான்னு எடுக்கிறது இந்த டேர்ம் இன்சூரன்ஸ். இவர் இவர் எதையாவது ஒன்று பண்ணிவிட்டு டேர்ம் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுப்பாங்களா? எவ்வளோ ஈஸியாக கிடைக்கவே கிடைக்காதுங்க. இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. உங்கள் ஃபேமிலி வந்து திண்டாடிடுவாங்க. ஏன்னா ஒன்று, நீங்கள் இல்லாமல் திண்டாடிடுவாங்க அந்த அந்த குடும்பத் தலைவர். நீங்கள் ஃபஸ்ட்டு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இது மூலிமா கிடைக்கிற காசெல்லாம் ரெண்டாவது. ஒரு அம்மா அப்பாவுக்கு நீங்கள் பையன், ஒரு உங்களுடைய ஒய்ஃபுக்கு நீங்கள் ஹஸ்பண்டு, உங்கள் அப்பாவுக்கு உங்கள் உங்கள் குழந்தைக்கு யூ ஆர் த ஒன்லி ஃபாதர் ஃபார் யுவர் சில்ட்ரன். அவங்க நீங்கள் இல்லாட்டி அவங்க வேறு யாருமே பார்த்துக்க முடியாது. ஸோ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யுவர் லைஃப், பி ரெஸ்பான்சிபிள். இந்த மாதிரினா செய்கிறது வந்துட்டு எனக்கு கால் தயவு செய்து பண்ணிடாதீங்க. பண்ணீங்கன்னா கட் பண்ணிடுவோம் உடனே. ஐ வில் டேக் ஆக்ஷன்ஸ் அகெயின்ஸ்ட் யூ. பி வெரி வெரி கேர்ஃபுல். ஞாபகம் வச்சுக்கோங்க. லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து இட்ஸ் எக்ஸிஸ்டிங் ஃபார் குட் பர்பஸ். ஒரு ஃபேமிலி ஒரு எதர்ச்சியாக ஏதோ ஒன்று ஆயிடுச்சு ஒரு குடும்பத் தலைவருக்குன்னா, அந்த ஃபேமிலி ஃபினான்ஷியலாக கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு இதுதான் வந்து லைஃப் இன்சூரன்ஸ். இதை வந்து நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வாழ்ந்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுற வழியை பாருங்கள். அதுதான் வந்து நல்லதுங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி இது வந்து ஒரு காமன் ஃபேக்டராக போச்சு இப்போல்லாம். காசு இருந்தால் போதும், நம்ம குடும்பம் வாழ்ந்துரும்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாதுங்க. நீங்கள் இருக்கணும். நீங்கள் உங்கள் குடும்பத்தை வந்து ரன் பண்ணணும். அது ஒரு கஷ்டமோ நஷ்டமோ நீங்கள் வாழ்ந்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைங்க. அதுதான் நல்லது. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் வீட்டில் யாருக்காவது ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாட்டி ரொம்ப முக்கியமாக பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லாட்டி எதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்த்துருந்தீங்க, நம்பர் 9384716268 அப்படிங்கிற நம்பருக்கு எந்த டைம்லாம் மெசேஜ் பண்ணலாம். ஒரு சின்ன கன்சல்டிங் ஃபீ இருக்குது, எவ்வளோன்னு கேட்டுட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க, 4 பேருக்கு தெரியட்டும்.